வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? மனசார வேண்டிக்கிற எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்குன்னு தான் வேண்டுவேன். ஆனால் எங்கள் போனது தான் திரும்பி வரல. பக்கத்தில் இருக்குதுங்கிறாங்க. அது இருக்குதோ இல்லையோ சண்டை போட்டு கிடக்குது. ஆனால் இது அதுக்கப்புறம் தான் அப்பப்போ சண்டை போடுற சவுண்டு வருது. ஏதாவது பூனை கடிச்சு குதறிடுச்சா இல்லை நாய் கடிச்சு குதறிடுச்சா, ஏன் அது வீட்டுக்கு வராமல் இருக்குது? முன்னாடித்தான் அந்த செடிகள் அங்கே தான் இருக்குது. ஆனால் அது ஏன் அங்கேயே இருக்குதா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? 1 வாரம் ஆயிடுச்சு. கரெக்டாக இன்றைக்கோட 1 வாரம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆனால் இன்னும் வரைக்குமே நான் அதுக்காக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்படியாவது விடமாட்டாரா கடவுள் அப்படின்ட்டு. ஒரு சில இதில் சிவபெருமான் கும்பிட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சிடலாம். இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப அழுது வேண்டினேன். எப்படியாவது அந்த பூனைக்குட்டி, ஏன்னா அது உடல்நிலை சரியில்லாமல் போய் ஏதாவது ஒன்றா சொல்லலாம். நார்மலாக போன வாக்கில் அப்படியே இருந்துக்குச்சு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு மாதிரியா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அழுது வந்துட்டேன். இதில் கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவம் தீமே போடல. அதுக்கப்புறம் கோவம்னா மனசு வலி வருது. தீவம் போட்டால் எரியவே மாட்டேங்குதுங்க. தீக்குச்சி எத்தனை தீக்குச்சி வச்சாலும் எரிய மாட்டேங்குது. சரி, நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையே அப்படின்ட்டு நான் கமெண்ட் இருந்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ முடியாது. கஷ்டம் இருக்கும். அதையும் நம்ம தாண்டி தான் போய்கிட்டு இருக்கணும். என்னுடைய இதில் எனக்கு பெருசாக தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிள்ளை படிக்க வைக்கிறதுல படாத பாடுபட்டுட்டாங்க. சின்ன விஷயம் இல்லைன்னா 10th முடிக்கிட்டார் அவர். 10th அப்புறம் நம்ம படிக்க வைக்கிறது என்கிட்ட. எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் படிக்கவும் இல்லை. 2வது மட்டும் படிச்சிருக்கிறேன். இந்த இதில் போய் அந்த பொண்ணு என்ன படிக்க வைக்கிறது, எங்கே போகிறது ஒன்றுமே தெரியல எனக்கு. அதனால் ரொம்ப ட்ரகிள் அடைஞ்சதில் கல்யாணத்து வாழ்க்கையில் அப்படியே போச்சு. படிக்க வச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. ஆஃபீஸ் போய் புள்ள கூட தான் இருந்தா. அதுக்கப்புறம் 2015 கல்யாணம் வச்சோம். அப்போ தான் சென்னையில் கூட மழை பயங்கரமாக இதாச்சு. அதுக்கப்புறம் தனிமை, அவளை விட்டுட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு தாக்கத்தையும் அந்த என்னால் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கி வரைக்கும் அந்த தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தனிமையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எனக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகிறதுக்கே காரணம் தனிமை தாங்க. இன்றைக்கி காலையில் கூட அந்த பூனைக்குட்டி நினச்சிட்டு நான் தனியாக இருக்கிறதுனால தானே மட்டும் அதை நினைக்கிறேன். பாவமாக தெரியுது. அதை எங்கே போய் பிழைக்கும்? வயலில் ஜீவன் அது எங்கே போய் தண்ணி குடிக்கி, எங்கே போய் சாப்பிடும்? இப்படி தான் நான் நினச்சிட்ருக்கிறேன். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டத்துலேயுமே நமக்கு இன்னுமே கஷ்டத்தையே கொடுத்துருக்காரு. வயசாகி போச்சு, முடியல. அந்த கஷ்டத்தை டென்ஷன் தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு உடம்புல சக்தி இல்லை. ஆனால் அப்படி இருந்து கடவுள் எனக்கு இப்படி ஒரு சின்ன இதெல்லாம் தடுமாற்றத்தை கொடுக்குறான்னு ஒரு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அது என்ன பண்ணி எப்போ போய் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. நல்லதே நடக்கணும்னு தான் நினைப்பேன். யாராக இருந்தாலும் ஐயோ பாவமே அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு ப்ராப்ளமே தான் வந்துடுறதில்ல. ஹெல்ப் பண்ணுவேன்னா ப்ராப்ளம் தான் வரும் எனக்கு. என்னமோ பார்ப்போம், இருங்க. கொஞ்ச நாள் ரொம்ப முடியாமல் போய் புடவை கூட கட்ட முடியாமல் போயிடுச்சு. நைட்டியோடவே ஓடிடுவேன் எங்கே போனாலும். ஏன்னா மனநாளையும் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ இப்போ மறுபடியும் கொஞ்சம் நார்மலுக்கு வந்திருக்குது. என்ன பண்ணுறது? மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நன்றி, வணக்கம்.